சாப்பிட வேண்டும். இருக்கட்டும். லா 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 லா. ஓ சரி, உணவு தயாராக உள்ளது. நான் ஒரு தொழில்முறை சமையல்காரர். நான் அல்லது தயார். ஹே, யார் அழுகிறார்கள்? ஐயா, அவரின் சின்ன தங்கை பற்றி புகழுங்கள். எனக்கு பல விகோலாஸ் பற்றி மிகவும் நான் தெரியும். ஓடிக்கொண்டிருக்கிறேன். என்ன? யார் அழுகிறார்கள்? நான் பாட்டி. எல்லோருக்கும் எப்படி உணவு அளிக்கலாம் என்று நான் அறிவேன். நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஏமா, அனைவரும் இங்கே இருக்கிறார்கள். அனைவருக்கும் நீ ஏன் அழுகிறாய் என்று சொல். நான் அவனை விடுக்க வேண்டுமா? சுவையான உணவு படையல் தயாரித்து கொடுங்கள். எம்மா, என்ன விரும்புகிறாள்? ஓ, பீட்சா. நல்ல தேர்வு. அனைவரும் அதை செய்ய முயற்சிக்கிறார்கள். நண்பர்களே, நீங்கள் இந்த வேலை நிறைவேற்ற முடிகிறதா? ஆஹா, அனைவரும் துவங்க தயாராக உள்ளனர் என நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். என்னுடைய செல்லமான பேத்திக்காக என்ன மாதிரியான பீட்சா செய்வேன் என்பதை ஏற்கனவே அறிவேன். பெப்ரோனி பீட்சாவே சிறந்தது. சற்று சீஸ், சில பெப்ரோனி வைத்து அதனை சூடான இடையில் அடுக்கி விடுவோம். காத்திருக்கவும். ஓ, உங்களுக்கு என்ன வேண்டும் செஃப்? என்ன நடக்குது? பாருங்கள், நான் என்ன செய்யலாம். அறையோ, நான் அதை குறைத்து விட்டேன். ஆனால் பாதிக்கு மேலில்லை. நான் சமைக்க கற்றுக்கொண்டிருக்கிறேன். பாருங்கள், என் சகோதரிக்காக நீங்கள் மிக ருசியான பிஸ்ஸா கண்டிப்பாக சமைப்பேன். பிங்கோ, பாட்டி எனக்கு கிண்ணு புதிய வேற்றை பதிந்து கொடுத்துள்ளார். இது மிகவும் அருமையாக இருக்கிறது. முதலில் நான் திரவ மர்ஷ்மெலோ, பப்லப் மற்றும் வண்ணமயமான ஸ்கிட்டில்ஸ் பயன்படுத்துகிறேன். அவை மிக சுவையாக உள்ளன. ஆஹா, அற்புதமாக இருக்கிறது. இதை ஓவனில் வைக்கிறேன். என்னுடைய முதல் பீட்சா. சரி, சமையல் கிளப் முடிஞ்சது. அதனால அதுதான் நேர்மையாக சமையல் செய்ய நேரம். எனக்கு சரியான மாவு இருக்கிறது, ஆனால் நான் அதை கருப்பாக ஆக்குவேன். சிறந்தது. இப்போது எல்லாவற்றையும் உருட்டி போடலாம். இதை மிக மென்மையாக ஆக நான் விரும்புகிறேன். நன்றாக இருக்கிறது. என் தக்காளி பசையை தொடர்கிறேன். அதை மாவின் மேல் முழுவதும் பூசி சில பனீர் துருவி எனக்கு பிரியமான இறால் சேர்க்கிறேன். மற்றும் சில கடல் உணவுகள், சேரி தக்காளிகள். வாவ், ஆம், எனக்கு தெரியும். ஆர்ப்பாட்டம் இல்லை. அவனை அடுப்பில் வைத்து சுட்டுகிறேன். இது 5 நிமிடங்களில் தயாராகிவிடும். ஓ, தூக்கத்தை எடுக்கலாம். பாட்டி, என் மேல தூங்க முடியாது. ஓ மை காஷ், ஆஃப். பீட்சாக்கள் வெந்துவிட்டன. அதை எடுத்து வெளியே எடுக்க நேரமாகிவிட்டது. அருமை நண்பர்களே, உங்களுக்கான பீட்சாக்கள் தயாராகிவிட்டன. குழந்தை, எம்மா, எல்லாவற்றையும் சுவைக்க நேரம். மேற்கொள்வோம். எல்லாம் மிகவும் ஹியூமிரோபமாக இருக்கிறது. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இது ரொட்டி தானா? இதுவும் கடல் உணவா? நீங்கள் அங்கே இல்லை. நான் அதை நிச்சயமாக சாப்பிட மாட்டேன். ஓ, அது என்ன? அது ஸ்கிட்டில்ஸோட பீட்சா. ஓ, ஆ ஆ உதவிகரமாக இருங்கள். ஓ, காத்திருங்கள். உண்மையில் அது மிக அருமையானதல்ல. அதிலிருந்து நான் மேலும் எதிர்பார்த்தேன். இது செம்மையாக தெரிகிறது. ஓ ஆம், நம்ப முடியாதது. அதுதான் வெற்றியாளர். பாட்டி சமைக்க தெரியும். உனக்கு அது புரியுறதா? எம்மா, இந்த முறை என்ன வரைவாள் என ஆச்சரியமாக இருக்கிறேன். ஓ, ஒரு பர்கர். மிகவும் குளிர். உலகில் மிகச் சிறந்த பர்கரை சமைக்க அனைவரும் தயாராக உள்ளனர். நான் இந்த நிக்கமான இறைச்சியை பயன்படுத்த வேண்டுமா? இது மிகவும் பிசுபிசுப்பாக உள்ளது. நான் மெர்ச இருக்கும் எது பிரசித்தமில்லாமை ஒரு இனிப்பு பர்கரை சமைக்க ஒரு யோசனை வந்தது. என் சகோதரி அதை நிச்சயமாக பாராட்டுவாள். உட்பட்ட எஜமான பொட்டாண்டில் எந்த அருவருப்பான இறைச்சி இல்லாமல் வெறும் மார்ஷ்மல்லோக்கள் மற்றும் பல வகையான இனிப்புகள் மட்டுமே.
நான் 3 வயசு இருக்கும்போது எப்படி செய்ய தெரிய வந்தது. 5வது வயசுல உலக கோப்பையை வெற்றிகரமாக இது ஒரு சிறிய வட்டமா உள்ளது. ஓ மை காட், என்ன நடக்குது? பாட்டி, ஏன் நீ கத்துகிறாய்? நான் மார்ஷ்மாலோ சுடுகிறேன், வணக்கம். அவற்றை பரிமாறுவதற்கு பொருத்தமாக்குகின்றேன். நீ இப்போ பிறகு எல்லாத்தையும் பாப்ப. கொஞ்சம் கம்மி கிரிப்ஸ் சேர்ப்போம். வாவ், நான் முடித்து விட்டேன். மற்றவை ஆமாம், சரி. இதுக்கு சிரிக்க மட்டுமே முடியும், ஆனால் இது மிக கொடியது. எண்ணெய் கொஞ்சம் பேகனை பொரிப்பேன். இப்போது உறுப்புகளின் பின்தொடர்ந்து எனது பற்கரை ஒன்று சேர்க்க வேண்டிய நேரம். அங்கே ஓ, ஒரு நான் அதை நொறுக்க நினைக்கவில்லை. எனவே இதோ எனது மந்திரமான உங்க பர்கர் ரொம்ப அருமையா இருக்கு. இப்போ நான் என்னுடையதை முடிப்பேன். எல்லாமே கொஞ்சம் ரெடியா இருக்கு. சுவைகளும் மேலே மென்மையான பனுடன் மூடிக்கொண்டு. ஓ மை காட், ஒரு ஷெர்ரி. மன்னிக்கவும் பாட்டி, எல்லாவற்றையும் பொரிப்பதை நிறுத்த முடியவில்லை. ஒரு இனிப்பு மடிப்பு செய்ய நினைத்தேன். கவலைப்படாதீங்கள், மேரி முழு சமையலறையையும் எரித்து விடுவதற்கு முன் எல்லாவற்றையும் எம்மாக்கு கொடுப்போம். விசித்திரமாக இருக்கிறது. ஆஹா, இது மிகவும் பெரியதாகவும் ருசியாகவும் இருக்கிறது. அடுத்தது, ஏய், அனைத்து தேவையான பொருட்களும் எங்கே? எல்லாம் இறங்கிவிட்டது. எனக்கு இது பிடிக்கவில்லை. அடுத்ததுக்கு போகிறோம். இது விசித்திரமாக தோன்றுகிறது. சரி, அதுவா, ஜெல்லிக்கற்கள் இருக்காங்க. என் தங்கை மேரி எனக்கு தெரியுது. அவள் எனக்கு ஆச்சரியமாக செய்ய முடியும் என்று நல்லாய்களுக்கு தெரியும். ருசியானது. அதை சாப்பிடுவதை நிறுத்த முடியவில்லை. ஆனால் வெற்றியாளரா செஃப்? என் முடியாது. நீங்கள் முன் வர விரும்புகிறீர்களா? நல்லது. அதை ஆனால் நாம் காத்திருக்க வேண்டும். நக்கட்ஸ் செய்ய மிகவும் எளிது. முதலில் ஒரு பானில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றவும். அழகானது. தயவு செய்து முடிந்தால் கொஞ்சம் தரலாமா? நன்றி. அது வேலை செய்கிறது. வாருங்கள். மேரி, நீ எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இப்போது நாம் கோழி சமைக்க போகிறோம். நமக்கு சிறியது சைஸ் துண்டுகள் தேவை. அடுத்ததாக நான் பறிப்பு செய்கிறேன். முட்டையை உடைத்து கலக்கி கவனமாக பாருங்கள். கோழியை முட்டையின் உள்ளே துப்பித்து பின்னர் அப்பொட்டி போடுகிறேன். அவற்றை காய்ச்சிக் கொள்ள நேரம் செய்துவிட்டது. அதிசயமான வாசனை. எல்லாவற்றையும் தட்டில் வைக்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் வகுப்பு காண்பிக்கிறேன். நமக்கு தங்கம் தேவை. அதன் மூலம் நகெட்களை அலங்கரிப்போம். இது செழுமையாகவும் பிரம்மாண்டமாகவும் தோன்றுகிறது. தக்காளி மற்றும் மலர்களால் தட்டு மணக்கப்படுத்துவது மிகச் சிறப்பான ஒரு வழங்கலுக்காக. Of course, Razansi is fantastic. Hey guys, Cortia Brotherly Sendere so. அது ரொம்ப சுவையாக தோன்றுகிறது. ஆனால் என்ன செய்ய என்பதை எனக்கு தெரிந்தது. நான் சில தயாரான நகெட்ஸ்களை பயன்படுத்த போகிறேன். அதில் சீஸை சுற்றி கொள்ளலாம். ஓ, சில சீட்டோஸை பொடித்தல். கவலைப்படாதீர்கள் அனைவரும். நான் இந்த சீட்டோஸ்களை பிரெட் கிரம்ப்களாக பயன்படுத்த போகிறேன். என் நகெட்டை அதில் மூழ்க விட்டு அதை
எண்ணெயில் பொரிப்பது. இது அபாரமாக இருக்கிறது. என் தங்கை கண்டிப்பாக இதை விரும்புவாள். நீங்க நல்லா செய்தீங்க மேரி. கேட்ஸ பத்தி நான் முற்றிலும் மறந்துட்டேன். இப்போது எல்மோ முயற்சி செய்து பார்க்கலாம். ஹூரே, சுவையான சண்டைகள். நான் இதை மிகவும் மிஸ் செய்தேன். முதலில் இந்த நக்கெட்ஸ்களை சாப்பிடுவோம். அவை எவ்வளவு பொன்னிறத்தில் இருக்கின்றன. ஆனால் எனக்கு அவை பிடிக்கவில்லை. மேலும் என் படத்தில் போலவே இங்கே தண்ணீர் இருக்கிறது. அதன் சுவை அருமையாக இருக்கிறது. அப்பா, இந்த நகட்ஸ் மிகவும் வித்தியாசமாக காட்சியளிக்கின்றன. அதில் சீஸ் மற்றும் மீட் ஃபால்ஸ் உள்ளதா? இதுதான் வெற்றி பெற்றது. உண்மையிலேயே வாழ்த்துக்கள். வெற்றி என்னுடையது. இந்த முறை என்னதான் எடுத்திருக்கிறோம்? குக்கீஸ். அவர்கள் அனைவரும் தயார். நன்றாக இருக்கிறது. எனக்கு இந்த வடிவு தேவை என்று நினைக்கிறேன். ஆனால் ஓரிரு நிமிஷம். ஏன் எனக்கு ஒரு வடிவு வேண்டும்? என்னிடம் கோணல் குச்சி இருக்கிறது. மாவை உருட்டவும். கதவை திறந்து வெளியே செல்லுதல். அதை எப்படி செய்வது எனக்கு தெரியாது. உனக்கு எல்லாத்தையும் நான் காட்டுவேன். சில வட்ட பறிப்பு விற்கோவையில வெட்டி எடுத்துடலாம். அனைத்தையும் பேக்கிங் தாளில் போட்டு அடுப்பில் போடுகிறோம். அது சமைவதற்காக காத்திருப்போம். சங்கடம். நாமும் ஏதாவது திருடுவோமா? எனக்கு தெரியும். ஒரு இது என்னுடைய பீட்சா கத்தி. அதனால நான் ஒரு பெருசா குக்கியை எடுக்கலாம். இப்போது ஸ்கிட்டில்ஸை மேல் தூவி அதை பேக்கரியில் அடுப்பில் வைக்கிறீர்கள். சரி, என் குக்கீஸ் ரெடி. அவைகளை ஓவனில் இருந்து எடுத்து வைக்க வேண்டும். அற்புதம். இனி நாம் அதை பரிமாறலாம். நீங்கள் எனது குக்கீஸை இன்னும் பார்க்கவில்லை. ஆமாம், நான் முழு இஞ்சி மொத்தம் வீடு செய்ய இருக்கிறேன். குழந்தை அம்மா என் படைப்பாற்றலை மிக்க விருப்பப்படுவாள். இது போன்ற எதையும் அவள் இதுவரை கண்டதே இல்லை. அதை அலங்கரித்து சீர்காண உறக்க பொடிபருக்களை மேலடைபதியுங்கள். இல்லை இல்லை, சிங்கப்பூர் அருமை. இருக்கும். சரி, நான் உங்களுக்கு குக்கீஸ் சாப்பிட அனுமதித்தேனா? மிகவும் அல்ல. ஓ இல்லை, எனது குக்கீஸ். ஓ, நான் அவற்றை பற்றி முற்றிலும் மறந்துவிட்டேன். அது இன்னும் எரிந்து விட்டது. ஓ கொடுமை. எல்லாரும் தயாரா? ஏனென்றால் பசியாக இருக்கிறார். இந்த குக்கி மோசமாக இருக்கிறது. இதை சுவைக்க கூட விரும்பவில்லை. வாவ், மொத்த வீடே. அது அற்புதமாக தெரிகிறது மற்றும் சுவையாக இருக்கிறது. இப்போது சாதாரண குக்கீஸ்களை முயற்சிக்கலாம். நல்ல மணத்தை கொடுக்கிறது. மிகவும் நல்லது. ஆனால் இஞ்சி சேனை வீட்டுதான் வெற்றி பெற்றது. என் வெற்றியை யாராவது சந்தேகித்தார்களா? நான் இல்லை.